திருமந்திர சிந்தனை. அனைவருக்கும் வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமூலர் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற அடியெடுத்து பாடுகிறார். ஏதோ அரசியல் முழக்கம் போல தெரிகிறதா? இல்லை இல்லை. திருமூலர் அறுதியிட்டு கூறுகின்றார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கருத்தை ஆணித்தரமாக சொல்கின்றார். உலகத்தில் உள்ள மனித குலம் ஒன்றுதான். அதில் வேறு பாகுபாடில்லை, சாதிகள் இல்லை, பிரிவுகள் இல்லை. எல்லாம் மனித குலம் ஒன்றுதான் என்பதைத்தான் திருமூலர் நிலைநிறுத்துகின்றார். சங்கத்து புலவர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றாரே. அதைப்போல எல்லோரும் ஓரினம் என்ற மனப்பான்மையை நாம் எல்லோரும் அறிய வேண்டும் என்பதனால்தான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்றார். நன்றே நினைமின் நமனில்லை நானாமே. நன்றே நினைமின், நல்லதையே எண்ண வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே சொல்ல வேண்டும். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்பது சங்கப்பாடம். நல்லது செய்யணும், ஆனால் நல்லது செய்ய முடியல என்றாலும் அல்லது செய்யக்கூடாது, கெடுதல் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோடு உலக பொதுமைக்கு ஒரு கருத்தை வைக்கின்றார். திருமூலர் இந்த சாதி சமய பிணக்குகள் எல்லாம் இந்த உலகத்தில் தோன்றி இப்படி மாறுபடும் கருத்தோடு மக்கள் நிற்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு தெளிவு வர வேண்டும் என்பதற்காக இந்த 4 வரி பாடலை 4000 பாடல் கருத்தாக நமக்கு வைக்கின்றார். சாத்திரமும் கோத்திரமும் கொண்டு என் செய்குவீர். சாத்திரம் பலவேசும் சழக்கர்கள், கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்குவீர். பாத்திரம் சிவனென்று பணிதிரேல், மாத்திரைக்குள் அருளும் மார்பேரரே என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். சாதி கோத்திரம் குலம் என்றெல்லாம் சழக்கர்களாக இருக்கின்ற, வலிய கருத்துள்ளாக மனிதர்களாக இருக்கின்ற மக்களே, நீங்களெல்லாம் இந்த சாதியையும் கோத்திரத்தையும் குலத்தையும் கொண்டு என்ன செய்ய போகிறேன்? எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த பொதுமை உணர்வு வந்தால்தான் நீங்கள் இறையடியார்கள். அப்படி இல்லாமல் யான் எனது, நீ வேறு, நான் வேறு என்றெல்லாம் அந்த சிந்தனைகள் எழுகின்ற பொழுது இறைவன் உங்கள் உள்ளத்தில் வரமாட்டான் என்ற செய்தியைத்தான் இவ்வளவு ஆணித்தரமாக கூறுகின்றார். ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் சடையார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர்களிலே மீண்டும் பாடுவார். அதுபோல பரம்பொருள் ஒன்று என்று நினைக்கின்ற பலப்பலவாக மதங்கள் சமயங்கள் பிரிந்திருந்தாலும் பரம்பொருள் ஒன்றுதான் என்ற நிலைப்பாடு இருந்தால்தான் மனித இனம் மாண்புறும் இந்த உலகத்தில் என்பதை மிக அழகாக கூறுகின்றார். திருமூலரின் இந்த பாடலுக்கு தெளிவுரை போல மகாகவி பாரதி பாடுகிறார். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான், கருநிறம் கொண்டு பார்க்கடல் கிடந்தோன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உயர்ந்து உணராது பலவகையாலே பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே.
அதன் இயல்பு ஒளியுறும் அறிவே என்று பாடினான் பாரதி. பல பல மதங்கள் இருந்தாலும் பரம்பொருள் ஒன்றுதான் என்பதை பாரதி தெளியக் காட்டுகின்றான். அதுபோல தாயுமானவரும் சமயவாதிகளெல்லாம் தம் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர் வழக்கிடம் எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? அது பரம்பொருள் என்று காட்டுகின்றார் தாயுமானவர். வேறுபடு சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விளங்கு பரம்பொருளே உன் விளையாட்டல்லால் மாறுபடும் கருத்தில்லை. முடிவில் மோன வாரதியில் நதி திரள் போல் வயங்கிற்றம்மா. பெருங்கடல்களில் சென்று சேரும் நதிகள் போல பல சமயங்கள் இருந்தாலும் எல்லா நதிகளும் பெருங்கடலையே சென்று சேருவது போல எல்லா சமயங்களும் பரம்பொருள் ஒன்றாக இருக்கின்ற பரம்பொருளைத்தான் சென்று சேர்கின்றன என்ற கருத்தையெல்லாம் தாயுமானவரும் விளக்குகின்றார். ராமலிங்க பெருமான் பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலைந்திட நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே. தாயுமானவர் கருத்தை அப்படியே அடியொற்றி மொழிகிறார் வள்ளற்பெருமான். அப்படி இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் வேறுபாடு நினைக்காமல் எல்லா மனிதர்களும் ஒருவரே ஒன்றே என்ற சமய புதுமை இருந்தால்தான் அங்கே இறைவன் நம்முடைய நினைப்பிலே வருவான், உள்ளத்திலே தங்குவான் என்பதையெல்லாம் இப்படி பல எடுத்துக்காட்டுகளாலே காட்டுகின்றார். நன்றே நினைவின் நமனில்லை. இறைவனை நாம் மனதார நினைத்தால் நமக்கு அந்த யமபயம் வாராது, மரணமிலா பெருவாழ்வு வாழலாம் என்பதைத்தான் அடியார்கள் இப்படி பாடி வைக்கிறார். நானாமே சென்றே புகுங்கதி இல்லை நும் சித்தத்து. உங்களுடைய அறிவிலே எந்த நெறியை சென்று சேர்வது என்ற குழப்பம் இல்லாமல், குழப்பம் இருக்கிறது, அந்த குழப்பத்தை நீக்கி இறையருளை நினைத்து பரம்பொருளை நினைத்து அவன் வழியிலே செல்லுங்கள். நன்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. இந்த உலகத்தில் நிலை பெற வேண்டுமானால் நம்முடைய எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் வேறுபாடு இல்லாமல், யான் எனது என்ற அகங்காரம் இல்லாமல், நம்மை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்திக் கொள்ளாமல், உணர்வால் ஒழுக்கத்தால் எல்லாரும் ஓரினம் என்ற குறிக்கோள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் உலகமும் செம்மையுறும், நம்முடைய வாழ்வும் செம்மையுறும் என்ற அழகான கருத்தினை இந்த பாடலில் வைக்கின்றார். பாடலை பார்ப்போமா? ஒன்றே குலமும் ஒருவனே தேவனம், நன்றே நினைவின் நமனில்லை நானாமே, சென்றே புகுங்கதி இல்லைனும் சித்தத்து, நன்றே நிலைபெற நீர் நினைந்து உய்மினே. நீள நினைந்து அடியேன் என்று அடியார்கள் பாடுவது போல இறைவனுடைய திருவடியை நீள நினைய வேண்டும், நெடுக நினைய வேண்டும் என்று சொல்லி நல்ல அறநெறியை பொருத்துகின்றார் திருமூலர் பெருமான். நாளையும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.